ஹலோ மக்களே, வணக்கம். கோபால் ஃப்ரம் அயர்லாந்து. உங்களுக்காக புது பொலிவுடன் ஷேவ் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். என்னுடைய நண்பர் இருக்காங்க. சார், யூடியூப் சேனலுக்காக உங்களோட டயத்தை ஊற்றுங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆஃபரிங். ரியலி சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். என் பேர் பாக்யராஜ் ரத்தினம். நீங்க எந்த ஊர் சார்? நான் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் ஆலாம்பட்டுன்ற ஒரு சிறிய கிராமத்திலிருந்து நான் வந்தேன். படிச்சது பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுன்றது தெரியாம இருந்தப்போ ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் நான் இன்வெசிவ் கார்டியாக் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. 2003. இப்போ நான் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணேன். என்னோட தங்கம் மூலியமா அங்கே போனது. ஸோ அங்கே பிஜி 2 வருஷம் படித்தோம். அது அப்போ என்ன சொல்றது, ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மிங்க. நான் வருஷத்துக்கு 25,000 ரூபாய், 2 வருஷத்துக்கு 50,000 ரூபாய். இன்னைக்கு அது ஒரு பெரிய மார்க்கெட் எங்க கோர்ஸ் எல்லாம். இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய 1.5 லட்சம் to 2 லட்சம். அது கல்லூரி பொறுத்து, மருத்துவ கல்லூரி பொறுத்து தான் எல்லாமே. இப்போ முன்னாடி நாங்க போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ப்ராப்பரா பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜின்ற ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. வருஷத்துக்கு 1.5 to 2 லட்சம் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. 4.5 வருஷம் கோர்ஸ். இது நீங்க 12th முடிச்சிட்டு இந்த கோர்ஸ் போலாமா? 12th கோர்ஸ் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜின்னு எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்கு. 4 வருஷம். அதுல என்னன்னா எல்லாமே கவர் ஆகும். கேத் லேப்ல இருந்து இசிஜி, எக்கோ கார்டியோகிராஃபி, ட்ரெட்மில், இதெல்லாமே சேர்த்து கவர் ஆகுறது பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி. நாங்க படிக்கிறப்போ ஒன்லி எக்கோ, இசிஜி, ட்ரெட்மில், ஹோல்டன் மட்டும் தான் படிச்சோம். அது போஸ்ட் கிராஜுவேஷன். அன்னைக்கு அப்போலோ மருத்துவமனையில இருந்துச்சு சென்னையில. இப்போ அது இல்லை, அந்த கோர்ஸ் இப்போதைக்கு அது இல்லை. மற்ற மெடிக்கல் காலேஜ்ல எல்லாம் சென்னையில ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னைக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் வேல்யூ முடிச்சுட்டு வெளியே வரனா நம்ம ஊர்லயே ஒரு 20,000 to 25,000 சம்பளம் இப்போதைக்கு மார்க்கெட் வேல்யூ. அதாவது நீங்க வருஷத்துக்கு 1.5 லட்சம், பேஸ்ட் அந்த காலேஜ் நீங்க 2 லட்சம் செலவழிச்சு ஒரு 20,000 கிடைக்கும் மாசத்துக்கு. கண்டிப்பா. ஓகே. சொல்லுங்க, இங்க எப்படி வந்தீங்க சார் அயர்லாந்துக்கு? உங்களுக்கு என்ன எப்படி மோட்டிவேஷனா, இல்ல உங்களுக்கு ஆசையா, இல்ல எப்படி? இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அப்படி பெரிய ஆசையெல்லாம் இல்ல. சரி. ஐரோப்பா நாட்டுல வேலை செய்யணும்ன்ற ஒரு கனவு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் ஏறக்குறைய இந்தியால வேலை செஞ்சுட்டேன். தமிழ்நாடு விட்டுட்டு ஆந்திரா, கர்நாடகா 2 ஸ்டேட்லயும் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட தங்கம் மூலியமா கத்தார் அஹமத் மெடிக்கல் கார்பரேஷன், அது ஒரு பெரிய கடல், ஒரு 2000 பெட்டட் ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கோங்களேன், பெரிய மருத்துவமனை. அது மெடிக்கல் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு, மோஸ்டா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒரு கடல், அது ஒரு ட்ரீம்னு சொல்லலாம், ஒரு கனவு அந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கணும்னு ஏங்குறவங்க அதிகம். என்ன பேர் சார்? அஹமத் மெடிக்கல் கார்பரேஷன், கத்தார், ஹெச்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மா. அது எப்படின்னா, சம்பளம் பொறுத்த வரைக்கும் அருமையான சம்பளம். அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ வீடு எல்லாமே உங்களுக்கு ஃபேமிலியா இருந்தா உங்களுக்கு ஃபேமிலி விசாஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு சில கிரேட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கிரேடை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல கிரேடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிப்புக்கான செலவு, பசங்களோட படிப்புக்கான செலவும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பெரிய நன்மைகள் உண்டு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் அயர்லாந்துக்கு வந்தேன். அயர்லாந்துல இப்பதான் ஒரு 8 மாசம் ஆகுது. நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணிருக்கேன். irishjobs.ie ஒரு இணையதளம் இருக்கு, வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்ல நான் போயிட்டு என்னோட பதிவு பண்ணிட்டேன். என்னோட கோர்சஸ் எல்லாமே என்னென்ன படிச்சேன் எல்லாமே அவங்களோட கேள்விகள் இருக்கும். அதெல்லாமே நீங்க அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், நான் இப்போ மருத்துவமனை இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ஸ் வேகன்சிஸ் உங்களுக்கு வரும். ஏஜென்சி மூலியமா தான் நான் உள்ள வந்தேன். பட் ஏஜென்சினா ஒரு நல்ல ஏஜென்சி, எந்த ஒரு பணம் எதுவும் வாங்கல. ஏன்னா அந்த irishjobs.ie அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பணம் கேட்க மாட்டாங்க.
அது வந்து ஒரு நல்ல விஷயம். நமக்கு என்னென்ன தேவைகள்ன்றது அவங்க சொல்லிடுவாங்க. இன்டர்வியூவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒதுக்கி இந்த டைம் இந்த நாள் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்டர்வியூன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கணும். ஸோ நீங்கள் போயிட்டு உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அவங்க வந்து மினிமம் ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் உங்களுக்கு இன்டர்வியூ. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களோட தகுதி சுற்று தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுகிறீங்க, அது எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் மருத்துவமனைக்கு நம்மளாம் என்ன பண்ணணுன்றது இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோமோ சில கேள்விகள் இருக்கும். அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கண்டிப்பாக. நான் வந்து ஒரு தனியார் மருத்துவமனை அயர்லாண்டில் சீனியர் கார்டியக் பிசியாலஜிஸ்ட் இந்த போஸ்ட்ல இருக்கேன். நீங்க டாக்டர் மாதிரி இல்ல. ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா பேராமெடிக்கல்ன்றதுனால என்னன்னா நம்ம டயக்னோசிஸ் மட்டும்தான். டயக்னோஸ் பண்ணிட்டு நம்ம மருத்துவர்கிட்ட அனுப்பி விட்டுருவோம். அதை பார்த்து சர்ஜிக்கல், அதாவது ஆபரேஷன்ஸோ என்ன தேவையோ ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் எங்களால் நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு மருத்துவருக்கு அமைச்சிருவோம். அவங்க பார்த்துட்டு இது என்ன தேவை, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதா இல்ல ஆப்ரேஷன் பண்ணாம சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை பண்றதாங்க அவங்க முடிவு பண்ணி நோயாளிகளை குணப்படுத்துவோம். இதுதான். சார், பர்சனல் கொஸ்டின், நீங்க விருப்பப்பட்ட ஆன்சர் பண்ணலாம். எவ்வளவு சம்பளம் சார் மாசம் உங்களுக்கு கிடைக்குது? அது செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்களால் அது சேவ் பண்ண முடியுமா? ஏன்னா அயர்லாந்துல எஸ்பெஷலி கார்க்ல வந்துட்டு அகாமடேஷன் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. லைஃப் ஸ்டைல் அதிகம் செலவு பண்ண சொல்றாங்க. ஒரு கேடருக்கும் இவ்வளோன்னு இருக்கு ஐயா சம்பளம். எங்களோட கேடருக்குன்னு பாத்தீங்கன்னா பே லெவல்னு பாத்தீங்கன்னா ஒரு டேக் ஹோம் ஒரு 3000. எங்களோட சீனியர் கேட்டகரியில் பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 4000 வரைக்கும் எடுக்கலாம். நம்ம இந்திய மதிப்புப்படி ஒரு 3 இருந்து 3.5 லட்சம் இல்ல 3 லட்சம் அதிகபட்சம் வந்து மாசம் நம்ம எடுக்க முடியும், டாக்ஸ் எல்லாம் போயிட்டு. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வாடகை, ஃபேமிலியா இருந்தா கொஞ்சம் இல்ல நிறையவே கடினம் சேமிப்புன்றது. பேச்சுலரா வந்துட்டு கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கலாம்னா ஒரு நல்ல ஒர்த்தான கண்ட்ரின்னு நான் சொல்லலாம். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது செலவுகள் அதிகம். வீட்டு வாடகையில இருந்து பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு விலை கூட. நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகம் தான். ஆனால் ஓகே, இந்த கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி பெருசா இன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா சேவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா சேவ் பண்ண முடியும். ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கும். தனியா இருந்தீங்கன்னா, ஃபேமிலியா இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கும். போராட்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேவ் பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம், இப்போ சப்போஸ் உங்க மனைவியோ இல்ல உங்க கணவரோ வேலை செய்யறவரா இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரே ஒருத்தரோட சம்பளம்ன்றது கொஞ்சம் கடினம். So it's ரொம்ப personal. How do you miss your family, your children? அது பெரிய இழப்பு தான், கஷ்டம். என்ன பண்றது, பணத்து பின்னாடி நம்ம ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆமா, தேவைகள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ணோம் இல்லைங்களா. நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம பசங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னா ஒவ்வொரு பெற்றவங்களும் ஓடிட்டே இருக்கோம். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல நம்ம ஃபேமிலி கூப்பிட்டு வரணும்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷம். தனியா இருக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம், உடம்பு சரியில்லைன்னா நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதா இருக்கும். அந்த கேர் எதுவுமே இங்க கிடைக்காது. செல்ஃபா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றதுன்னா ஒரு நல்ல சாய்ஸ் வந்து ஐரோப்பிய நாட்டில் அயர்லாந்து ஒரு முக்கியமான நாடுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? வேற வந்து ஜென்ரலா அதை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா சார்? ஜென்ரலா இந்த காருக்கு பத்தினா கிளைமேட் கொஞ்சம் அப்படி இப்படிதான். மழை எப்போ வரும்னு தெரியாது, வெயில் எப்போ வரும்னு தெரியாது. குளிர்காலத்துல -டிகிரிஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிளைமேட்லாம் இளம் தலைமுறைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் வயசானவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பெருசா ஒன்றும் ரொம்ப பெருசா சொல்லிக்க வேண்டியது இல்லை. ஆனா பார்க்க வேண்டிய இடங்கள் அதிகமா இருக்கு. கொஞ்சம் சுத்தமா இருக்கும். நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது சுத்தமா இருக்கும்.
மக்களுக்கு பொறுமை அதிகம் இங்க. இங்க, நான் ரொம்ப வியந்ததெல்லாம் பார்த்து பல விஷயங்கள் இருக்கு. டிராபிக் எல்லாம் நடக்கும்போது போகும்போது கார்லாம் கண்டிப்பா ஒரு 10 அடி இல்ல 5 அடி இடைவெளின்றது இங்க வந்து கண்டிப்பா அதை மெயின்டைன் பண்றாங்க. நம்ம கிராஸ் பண்ணோம்னா பொறுமையா நின்று நீங்க போங்கன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு அதுக்கப்புறம் அனுப்புறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த மன்னிப்பு கேட்கறாங்க, சாரி, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பஸ்ஸுக்கு நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி இங்க வாய்ப்பே இல்லை. 100 பேர் இருந்தாலும் வரிசையில தான் நிற்பாங்க. அந்த போட்டி, ஐயோ நான் உள்ள போய் என் பசங்களுக்கு இடம் பிடிக்கணும், என் அம்மாவுக்கோ என் அப்பாவுக்கோ இடம் பிடிக்கணும்ன்ற வாய்ப்பே இல்லை. நார்மல் சிட்டி பஸ்ஸஸ்ல கூட உங்களுக்கு கியூனா 100 பேர் இருந்தாலும் 100 பேர் கியூல தான் நிற்பாங்க. அவசரமே பட மாட்டாங்க. அது 80 வயசு பாட்டியா தாத்தா இருந்தாலும் அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதை எங்களால பெரியது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்ம நாட்டுல இதுக்கு முன்னாடி நடந்தது, ஒரு காலத்துல எல்லாம் ரொம்ப நடந்துச்சு, இப்ப இல்ல. ஆனா இங்க நான் பாக்குறதுல வியந்த விஷயம் அது ஒண்ணு. சரி, ரொம்ப நன்றிங்க. உங்க டைம் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.